ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ மிகவும் பிரியமானவள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உங்கள் மேல் எத்தனை பேர் பிரியமாக இருக்கிறார்கள்? ஒரு சிலருக்கு உங்களை மிகவும் பிடிக்கும், இன்னும் சிலருக்கு உங்களை பிடிக்காது. எல்லாருக்கும் உங்களை பிடிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இதுதான் உலக இயற்கை. யார் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இதைவிட வேறு என்ன நமக்கு வேண்டும்? சங்கீதம் 143 10ஆம் வசனத்திலே தாவீது ராஜா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருக்கு பிரியமானதை செய்கிறோமா? அவருடைய வழிகளில் நடக்கிறோமா? ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. அவருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்ளும் போது அவர் நம்மேல் பிரியமாயிருப்பார். இங்கே தானியேல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறான். ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த அவன் விரும்பவில்லை. ஒரு தீர்மானத்தை இருதயத்தில் எடுத்துக்கொள்கிறான், அதை கடைபிடிக்கிறான். அது மாத்திரமல்ல, 30 நாளளவும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் சிங்கக்கபியிலே போடப்படுவார்கள் என்று ராஜாவினால் கட்டளை பிறந்திருந்தது. தானியேல் அந்த கட்டளைக்கு பயப்படவில்லை. அவன் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபித்து வந்தான். வேதம் சொல்கிறது, தானியேலின் காரியங்கள் ஜெயமாயிருந்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷனாகிய தானியேலிடம் அர்ப்பணிப்பும் பரிசுத்தமும் தேவ பயமும் விசுவாசமும் ஜெப வாழ்க்கையும் இருந்தது. அதனால் தான் கர்த்தர் அவனை நீ மிகவும் பிரியமானவன் என்று அன்போடு அழைத்தார். அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கர்த்தருடைய கட்டளை வெளிப்பட்டது. அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மிடத்தில் கர்த்தர் மேல் விசுவாசம் உண்டா? அவரை முழு மனதோடும் நேசிக்கிறோமா? எப்பொழுதும் ஜெபத்தில் அவரோடு இணைந்திருக்கிறோமா? அவரோடு இணைந்திருக்கும் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமானவர்கள். அவர்கள் ஜெபிக்கும் போதே கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அவர்களுக்கு வேண்டியதை அருளி செய்வார். அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கும். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது போல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நேசிக்க, உங்கள் மேல் பிரியமாயிருக்க யாருமில்லை என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளை. நீங்கள் அவருக்கு மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவர். உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ மிகவும் பிரியமானவன் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் மிகவும் நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்தருளும். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
ஆமென். இன்றைய கேள்வி, எத்தனை நாள் வரையிலும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளை பிறந்தது? ஏ 60, பி 40, சி 30, டி 10. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCA மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.